ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வீடு என்று ஒன்று இருந்தால் அதில் நிச்சயம் பூஜை அறை என்ற ஒன்று கண்டிப்பாக இருக்கும். அதில் சுவாமி படங்கள் இருக்கும். நம்ம எப்படி தினமும் சாப்பிட்டு பசியாறுகிறோமோ அதே போல தான் சுவாமிக்குமே தினமும் நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆகம விதி. ஆனால் இன்று எல்லோராலும் இறைவனுக்கு நிவேதனம் வைக்க முடியவில்லை, விளக்கேற்ற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கூற்று உண்டு. ஏன்னா இதற்கு பார்த்திங்கன்னா நேரம் ஒதுக்குவது கிடையாது. அவசரமாக பார்த்திங்கன்னா ஓடுகின்ற இந்த காலகட்டத்தில் நம்ம அதாவது பக்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. எந்த அளவுக்கு நம்மளுடைய வீட்டில் தினமும் விளக்கேற்றி சுவாமி தரிசனம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வீட்டில் எந்த ஒரு துன்பங்களும் இருக்காது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இதில் எங்கேருந்து நெய்வேத்தியம் வைத்து சாமி கும்பிடுவது என்று கேட்காதீங்க. நம்முடைய இந்து சாஸ்திரப்படி தினமும் வீட்டில் விளக்கேற்றி பூஜை அறையில் இருக்கும் இறைவனுக்கு நிவேதனம் வைத்து 2 கைகூப்பி தினமும் யார் ஒருவர் வணங்கி கொண்டு வருகிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இன்பமாக வாழ்வார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அந்த வீட்டில் எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் இருக்காது. எப்பொழுதுமே வீட்டிற்குள்ளே வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோட, எப்பொழுதுமே நல்ல சிந்தனையோட, வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன முன்னேற்றங்களுக்கான அந்த வழிவகைகள் நமக்கு அடுத்தடுத்து கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா வீட்டில் அவ்வளவு நேர்மறை ஆற்றலை நம்ம சேமித்து வைக்கும் பொழுது நம்மளுடைய செயலும் சிந்தனைகளும் எப்பொழுதும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதை பின்பற்றுவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, எங்களால் தினமும் இறைவனுக்கு நிவேதனம் வைக்க முடியாது, ஆனால் நிவேதனம் வைத்த பலனை நம்ம பெற என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். பெரும்பாலும் இப்பொழுது நம்ம குடிப்பதற்கு எல்லோருடைய வீட்லேயும் பார்த்திங்கன்னா RO வாட்டர் இல்லைனா வாட்டர் கேனு தனியாக இப்படி பார்த்திங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரில் தான் நம்ம எல்லாருமே அதை பயன்படுத்துகின்றோம். கூடுமான வரை இதையே எடுத்து கொண்டு போய் பார்த்திங்கன்னா நம்ம சுவாமிக்கு வைப்பது தவிர்ப்பது நல்லது. அதாவது இப்போ பஞ்சபாத்திரத்தில் நீர் வைக்கிறோம்னா அது நம்ம கடைகளில் வாங்குகிற அந்த நீரை கொண்டு போய் நம்ம வைக்கக்கூடாது. நம்முடைய வீட்டில் நம்ம போர் போட்டிருப்போம் பார்த்திங்களா, அந்த போர் வாட்டரில் இருந்தால் அந்த தண்ணீர் அதைத்தான் பார்த்திங்கன்னா இறைவனுக்கு நம்ம பஞ்சபாத்திர நீரில் நிவேதனமாக வைக்க வேண்டும். நேரடியாக பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த நிலத்தடி நீர், நம்ம நேரடியாக பூமியிலிருந்தே அந்த பைப் வாட்டர் வழியாக பார்த்திங்கன்னா தண்ணியை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி பூமியிலேருந்து நேரடியாக எடுக்கப்பட்ட அந்த நிலத்தடி தண்ணீரை இறைவனுக்கு வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கிணற்று நீர் தண்ணீர் கிடைத்தாலும் ரொம்ப அதுவும் நல்லது. கிணத்துல நீங்கள் நீர் எடுத்து கூட பஞ்சபாத்திரத்தில் நீங்கள் பூஜை அறையில் நீர் வைப்பதும் சிறப்பு. ஆனால் இந்த காலத்தில் கிணறையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் தேட முடியாது. முடிந்தவர்கள் நிலத்துக்கு அடியிலிருந்து வரும் போர் தண்ணியாவது எடுத்து பயன்படுத்தலாம். அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்பவர்கள் உங்களால் முடிந்த குடிக்கின்ற தண்ணீரை கூட பஞ்சபாத்திரத்தில் வைக்கலாம். வெறுமனே அந்த தண்ணீர் பஞ்சபாத்திரத்தில் ஊற்றாமல் தினமும் அந்த பஞ்சபாத்திரத்தில் ஒரு துளசி இலையோ, ஒரு வேப்ப இலையோ, ஒரு மா இலையோ அல்லது ஒரு ஏலக்காயோ போட்டு வைத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது என்று சொல்லப்பட்டுள்ளது. நீங்கள் அந்த தண்ணீரில் போடப்படும் இலையை இறைவனுக்கு பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா நம்ம தனியாக ஏதோ ஒரு விஷயம் பலகாரம் செஞ்சு இறைவனுக்கு வைப்பது பதிலாக அந்த தண்ணீர்லேயே இப்படி நம்ம போடப்படும் அந்த இலையோ அந்த ஏலக்காயோ இறைவனுக்கு பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பிறகு நீங்கள் தினமும் நிவேதனம் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. தினமும் பஞ்சபாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரே கீழே கொட்டி விட்டு புது புது தண்ணீராக தினமுமே மாற்றி வைத்து கொண்டு வந்தாலே அதுவுமே மிகவும் நல்லது. அதற்கப்புறம் சின்னதாக ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றி முடித்து விடுங்கள், அவ்வளவுதான். அதற்கப்புறம் நம்மளுடைய வீட்டில் எப்பொழுதுமே அந்த இறைகடாட்சம் மிகுமையாக இருக்கும் அப்படிங்கிறது. விளக்கேற்றி எல்லாம் வழிபாடு செய்ததற்கப்புறம் விளக்கை பார்த்திங்கன்னா நம்ம குளிர வைப்போம். குளிர வச்சு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் கழித்து அந்த பஞ்சபாத்திரத்தில் உள்ள நீரை உங்கள் வீட்டில் உள்ள அனைவருமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை பருகிக் கொள்வது மிகவும் நல்லது. உங்களுடைய வேண்டுதல் இறைவனின் அருளாசி பெற்ற தீர்த்தம் அது. குறிப்பாக எல்லோர் வீடுகளிலும் செம்பில் இந்த பஞ்சபாத்திரத்தை வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்பட்டுள்ளது. ஏலக்காய் கூட அந்த தண்ணீரில் போட முடியாத ஒரு டப்பா பச்சை கற்பூரம் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் ஒரு சிட்டிகை குறைந்த அளவு எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு இறைவனுக்கு நெய்வேத்தியமாக வைத்து விடுங்கள், அவ்வளோதான். நெய்வேத்தியம் வைக்கவே முடியாது என்பவர்கள் இந்த தீர்த்தத்தை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து வாருங்கள். பல மடங்கு நமக்கு நன்மை தரும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா பஞ்சபாத்திர நீருக்கு பார்த்திங்கன்னா அவ்வளவு சக்திகள் உண்டு அப்படிங்கிறது தான். அதுவும் பெருமாள் கோயிலெல்லாம் கிடைக்கின்ற அந்த தீர்த்தத்தை ஒருபொழுதுமே தவறவிடக்கூடாது. அதை வாங்கி நம்ம பருகிக் கொள்வது மிகவும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு ஆரோக்கியம், அவ்வளவு அந்த இறையாற்றலை நமக்கு கொடுக்கக்கூடிய பஞ்சபாத்திர நீரை நம்ம வீட்லேயும் தினமும்
ரெடி பண்ணி பருகி கொண்டு வருவது நமக்கு மிகுந்த நன்மைகள் அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நம்ம பூஜை அறைகளில் நம்ம பூஜை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இறைநிலையானதை நம்ம மேன்மைப்படுத்தி கொண்டு நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் அதில் நமக்கு முழு பலனும் கிடைக்கும். பஞ்சபாத்திரத்தில் நம்ம நீரானதை உங்களோட செம்பு வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. ஏன்னா செம்பானது பார்த்திங்கன்னா நேர்மறையான ஆற்றல்களை உட்கிரகித்து கொள்ளும். செம்பில் நம்ம நீரும் வைப்பது அதில் உள்ள அந்த நல்லவைகளும் நமக்கு அதை பருகும் பொழுது வந்து சேரும். அதனால் முடிந்தளவு செம்பு பாத்திரத்தில் வைங்க. வெள்ளி கிடைச்சாலும் அது அற்புதமான ஒன்று தான். அதில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாசம் அப்படிங்கிறது அம்சமாக இருக்கும். அதனால் வெள்ளி பாத்திரத்தில் வைக்கிறதும் சிறப்பு தான். உங்களால் முடிந்தது எதுவோ இப்போ இருக்கிறத நீங்கள் வைத்துக்கொண்டு பிற்காலத்தில் வாங்க முடிஞ்சப்போ நீங்கள் அதை வைத்துக்கொண்டு அந்த நீரில் நீங்கள் பழகிக்கொள்ளலாம். அதற்குத்தான் நம்ம அன்றாடம் ஆலயங்களுக்கு செல்வது இல்லை வீடுகள்லையாவது நம்ம வழிபடுவது அப்படிங்கிறத மேற்கொண்டு கொண்டே இருக்கணும். நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், உள்ளமும் தெளிவாக இருக்கும். எப்பொழுதுமே இறை சிந்தனை அப்படிங்கிறத நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில் நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு இயலாத காரியங்களாக தான் இருக்கும். ஆனால் இதையே செய்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியான ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கின்றனர். அதை முயற்சி செய்து நம்பிக்கையுடன் நம்ம வாழும்போது தான் அதில் நமக்கு ஒரு பிணைப்பாக இருக்க முடியும். முயற்சி செய்யாத போது நம்மளுக்கு அது ஒரு எதிர்மறையான சிந்தனைகளை தான் ஏற்படுத்தும். இதை பண்ணால் தான் நமக்கு இந்த பலனானது கிடைக்குமா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் நமக்குள்ளே தோன்றும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஈடுபட மாட்டோம். அப்போ அதிலிருந்து மற்றவர்கள் சொல்வதை நம்ம கேட்டுக்கொண்டு அவர்கள் மாதிரியே நம்ம பழகி கொண்டு இருக்கின்றோம். எப்பொழுதுமே இறையாற்றல் அப்படிங்கிறத மிகுதியாக வைத்திருந்து முற்காலத்தில் வாழ்ந்தவர்கள் எப்படி வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இப்போ மறந்து கொண்டு வருவதனால நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்கின்றது. அதனால் எப்பொழுதுமே ஞானம் அப்படிங்கிறத நம்ம பெருகி கொண்டு இருக்கும்பொழுது தான் உலகத்தில் உள்ள அனைத்தையுமே நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஏதோ ஒரு ஆசைக்கு மட்டுமே நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதனால எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. இறைவனை பற்றின புரிதலானதை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு அவருடைய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் பொழுது தான் நம்மளுக்கு இந்த உலகம் எல்லாமே நமக்கு புரிய வரும். அதனால் செல்வத்தை தேடணும் இல்லை நமக்கு பிடிச்சதை வாங்கணும் அப்படிங்கிறத தவிர்த்து விட்டு இறை வழிபாட்டில் நம்ம மேன்மையாக இருக்கும் பொழுது தான் நமக்கு எல்லாமே புரிய வந்துவிடும். ஏன்னா இறைவனை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நம்ம என்ன அடையணும்னு நினச்சாலும் இறைவன் நமக்கான அந்த வழியை காட்டி அந்த நல்லவைகளை மட்டுமே நமக்கு தர அளிப்பார். நம்மளுடைய மனமானது அலைவாய்ந்து கொண்டு இருக்கும். அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை அடையணும், இதை அடையணும். ஆனால் எதுவுமே ஆசைப்படுவது எதுவுமே நமக்கு நம்மளுடைய தகுதிக்கு அப்படிங்கிறது இறைவனானப்பட்டவர் நமக்கு வகுத்து வைத்தது மட்டும்தான் நமக்கு வரும். இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம்னா அந்த கடையில் உள்ள எல்லா பொருளுமே நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ஆசை தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஒரு பொருள் வாங்குவதற்கு மட்டும்தான் பணமானது இருக்கும். அப்போ அந்த இடத்துல இந்த பொருள் மட்டும்தான் இறைவனானப்பட்டவர் நமக்கு வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பினை அளித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா அது பிரச்சனை கிடையாது. உணராமல் எனக்கு அது வேணும் இது வேணும்னு ஆசைகளை பெருக்கி கொண்டோம்னா நம்மளுக்கு துன்பம் தான் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அன்றாடம் இறை வழிபாட்டில் உங்களுடைய மனதானதை கட்டுக்குள் கொண்டு வாங்க. ஏன்னா ஒரு மனிதன் அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மனதானதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஆன்மீகம்தான் ஒரு சிறந்த வழியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் நம்ம செய்யும் பொழுது இதை பற்றின புரிதலும் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும். இப்போ பஞ்சபாத்திரத்தில் நம்ம நீர் வைக்கிறோம். நம்ம நீர் வைக்கிறோம்னா இதற்கு பின்னால் உள்ள இந்த நேர்மறையான ஆற்றல்கள் நம்ம உணர்ந்தால் தானே அதை உணர்ந்து செயல்படும் பொழுது அதன் மூலியமாக அந்த பலனானதை நம்ம கிடைத்து கொண்டு இருக்க முடியும். ஏதோ தண்ணியை வைக்கிறோம், எல்லோரும் வைக்கிறாங்க, நாமளும் ஒரு பாத்திரத்தில் வைக்கிறோம் அப்படிங்கிற அந்த கடமைக்குன்னு வைச்சோம்னா அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பூஜை அறையில் நம்ம இறைவனை வழிபடும் பொழுது ஒரு விளக்கேற்றி இந்த பாத்திரத்தில் நீரானதை வைத்து ஏதோ உங்கள் கையில் கிடைச்ச ஏதோ ஒரு மூலிகையை அதை நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த பஞ்சபாத்திரத்தில் போட்டு நம்ம வழிபடுகின்ற எந்த ஒரு தெய்வங்களாக இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய அந்த திருநாமத்தை உச்சரித்து கொண்டு இல்லை உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை நீங்கள் சொல்லிக்கொண்டு அந்த பூஜையை நீங்கள் தொடங்குவது தான் சிறப்பு. ஏன்னா நாம் சொல்கின்ற அந்த வேத மந்திரங்களுடைய ஆற்றலானது அப்படியே அந்த பாத்திரத்தின் உள்ள நீரில் நேர்மறையான ஆற்றல்களை உள்வாங்கி கொள்ளும். பச்சை கற்பூரம் என்றாலே பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கும் சக்தி படைத்தது என்பது பொதுவாக நம்ம அனைவருக்கும் தெரிந்தது. காலங்காலமாக செல்வம் கொளிக்கும் இடங்களில் எல்லாமே இந்த பச்சை கற்பூரம் முக்கிய பங்கு வகிக்கிறது. சாதாரணமாக நம்ம சாமி கும்பிடுவதற்கு பயன்படுத்துகிற கற்பூரம் வேறு, பச்சை கற்பூரம் வேறு. அதை நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் பூஜைக்காக பயன்படுத்தும் அந்த கற்பூரம் ரவுண்டாக இருக்கும்.
ஆனால் பச்சை கற்பூரம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும், முற்றிலுமே வேறு. பார்ப்பதற்கு பார்த்தீங்கன்னா கல்கண்டு போலவே காணப்படும். இந்த பச்சை கற்பூரத்தில் எண்ணற்ற சக்திகள் தனக்குள்ளே கொண்டுள்ளது அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நீங்கள் பணம் வைக்கும் இடங்களில் போட்டு வைத்தாலே போதும், பணம் எப்பொழுதுமே நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. பெரிய பெரிய தொழிலதிபர்கள், நகைக்கடை வைத்திருப்பவர்கள் இந்த பச்சை கற்பூரத்தை தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றனர். இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம அதிகம் பணம் புழங்கும் இடங்களில் வைக்கும் பொழுது அந்த பணத்தடை அப்படிங்கிறது அங்கே இருக்கின்ற அந்த கெட்ட அதிர்வலைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த பச்சை கற்பூரம் நீக்கிவிடும். அதனால தான் தொடர்ந்து பணம் வைக்கும் இடங்களில் பச்சை கற்பூரத்தை நம்ம வைப்பது சிறப்பு. பச்சை கற்பூரத்தை எப்பொழுதுமே மொத்தமாக வீட்டில் அல்லது தொழில் செய்யும் இடங்களில் வைத்திருக்கக்கூடாது. ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரத்தை தண்ணீரில் போட்டு சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்து வீட்டில் வரவேற்பறையில் அனைவருக்கும் தெரியும்படியில் நம்ம வைத்து விடுவது நல்லது. இதனால் வீட்டிற்கு வரும் அடுத்தவர்களின் பொறாமை கண்கள் வீட்டை தாக்குவதில்லை, கண் திருஷ்டியும் நீங்கள் இது சிறந்த பரிகாரம். நம்ம வீட்லேயுமே பூஜை அறையில் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய கற்பூர அந்த துண்டை எடுத்து ஒரு கிண்ணத்தில் அதற்கென்று நம்ம தனியாக வாங்கி வச்சு அந்த கிண்ணத்தில் அது காலியாக நம்ம தொடர்ந்து வைத்து கொண்டே வரலாம். அது எப்படி காலியாகும்னு பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரம் காற்றில் கரையும் தன்மை கொண்டது. அந்த அந்த மனமானது பார்த்திங்கன்னா அப்படியே காற்றில் வீடு முழுவதுமே பரவ செய்யும். அதனால் அதை நம்ம ஒரு கிண்ணத்தில் பூஜை அறையில் வைப்பது மிகவும் நல்லது. அந்த நேர்மறையான பாசிட்டிவ் வைப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு முழுக்க பரவும். அது நமக்கு நல்ல ஒரு நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும். வீட்லேயுமே அந்த லக்ஷ்மி கடாசத்தை பெருக்க செய்யும். நம்ம இப்போ பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துகிறோம். இப்போ பச்சை கற்பூரத்தை நம்ம கையிலே வச்சுருக்கோம், பர்ஸில் வச்சுருக்கோம், மணி பார்சல் இல்லை எல்லா இடத்துலையுமே வச்சுருக்கோம், பணம் புழங்குற இடத்துல. அதை வைத்தால் மட்டும் நமக்கு செல்வங்கள் சேராது. நம்மளுடைய முயற்சியும் நமக்கு கூடயே உறுதுணையாக இருக்கணும். இப்போ எல்லா வகையான நம்ம விளக்கேற்றுறதும் எல்லா வகையான பரிகாரங்களுமே ஒரு வகையில் நமக்கு சீக்கிரம் பலன் கொடுக்கும் வகையில் இருப்பதற்காக தான். அதற்காக நம்ம இதை செய்த உடனே சும்மா உட்காந்துட்டோம், பச்சை கற்பூரத்தை நம்ம பண அறையில் வச்சுட்டோம், அந்த பணப்பெட்டியில் வச்சோடனே பணம் தானாக வந்துடாது. நம்ம அதற்கான வேலைப்பாடுகளில் ஈடுபடும் பொழுது தான் அது கிடைக்கும். அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ணிக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னெல்லாமோ செய்கிறேன், எதுவுமே கிடைக்க மாட்டேங்குன்னு. அதற்கூட தொடர்ந்து நம்ம முயற்சிகளையுமே அந்த நம்பிக்கையோடு செய்யும் பொழுது தான் அதற்கான பலன் கிடைக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிட்டோம், அவ்வளோதான் நமக்கு பணம் வந்துடும், நம்மளுக்கு கூரையிலேருந்து கொட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் எண்ணத்தில் நம்ம இருக்கக்கூடாது. இது எல்லாமே நமக்கு ஒரு உந்து திசை போல். இப்போ நம்ம ஒரு தொழிலில் நல்லா போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஏதாவது ஒரு சறுக்கல் தடங்கள் வரும்ல, அதிலிருந்து காப்பாற்றுவதற்குத்தான் இவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கும். சில பேர் தொடங்குவாங்க, பெரிய லாஸ் ஆயிரும், அவ்வளோதான், அதில் பாதாளத்துக்கு போயிடுவாங்க. சில பேர் நல்லா வளர்ச்சி அடைந்து கொண்டே போவாங்க. அதற்கு பின்னாடி உள்ள அந்த தாற்பயத்தை அவங்க வெளியே காட்டிக்கிட மாட்டாங்க. ஆனால் அந்த வளர்ச்சியானது பெரிய லெவலில் இருக்கும். அதற்கு பின்னாடி அவங்க எவ்வளவோ விஷயங்களை செய்து கொண்டு தான் வருவார்கள். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த உறுதுணையாக அவர்களை மேலோக்கி கொண்டு போய் கொண்டே இருக்கும். அதனால் எப்பொழுதுமே நம்மளுடைய பர்ஸ்லேயும் சரி, அரிய கைப்பைகளில் சிறு துண்டு பச்சை கற்பூரத்தை வைத்திருப்பது பண சேர்க்கை கொண்டு போகணும் தான். நம்மளுடைய முயற்சியும் இருக்கணும், அதுவும் நமக்கு ஒரு வித ஹெல்ப் பண்ணும். பச்சை கற்பூரம் தெய்வீக மனம் வீசக்கூடியது. அவற்றில் இருக்கும் தெய்வீக சக்தி செல்வ செழிப்பை உண்டாகும் என்பது ஐதீகம். நீங்கள் பணம் வைக்கும் பெட்டி அல்லது பீரோவில் ஒரு சிறு துண்டு கற்பூரத்தை பணத்தின் மேலே போட்டு வைங்க. அது நல்லா நமக்கு நம்ம செய்கின்ற விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். பணவரவை அதிகரிக்க செய்யும் பச்சை கற்பூரம் உடலுக்குமே நன்மை செய்யக்கூடியவை தான். இனிப்பு பதார்த்தங்கள் செய்யும் கடைகளில் பார்த்தீங்கன்னா லட்டு போன்ற இனிப்பு வகைகளையுமே சிறிதளவு பச்சை கற்பூரத்தை சேர்த்து தான் செய்வாங்க. நம் வீட்டு பூஜை இலையிலையும் பார்த்தீங்கன்னா தயார் செய்யும் சர்க்கரை பொங்கலில் ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரத்தை சேர்த்து நம்ம செய்யலாம். பச்சை கற்பூரம் சளி, இருமல் போன்றவற்றை முற்றிலுமே நீக்கும் தன்மை கூடியது. இருப்பினும் அதை பயன்படுத்தும் அளவு என்பது மிக குறைந்த அளவு தான் நம்ம பயன்படுத்துவது நல்லது. அது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் எல்லாமே ஸ்வீட்டில் எல்லாத்துலேயும் போடுறாங்கன்னா அது கொஞ்சமாக தான் நம்ம பயன்படுத்தணும். அது சீனி கல்கண்டு மாதிரி நம்ம அதை சர்க்கரை மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக தான். அந்த மனதிற்கும் அதில் உள்ள அந்த ஆற்றல் நம்ம சாப்பிடும் பொழுது உள்ள அந்த நோய் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கிவிடும். பச்சை கற்பூரத்தை சிறிதளவு தேங்காய் எண்ணெயிலையுமே கலந்து தலைக்கு தடவி வருவதனால பொடுகு தொல்லையும் நீங்கும் என்பது உண்மை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு சிறு
செம்பு அல்லது பித்தளை கிண்ணத்தில் 4 துண்டு பச்சை கற்பூரத்தை எப்போதுமே வைத்திருப்பது லக்ஷ்மி கடாசத்தை உண்டு பண்ணும். முதல் மாதம் இப்படி மாதம் சம்பளம் வாங்குறவங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல நம்ம வாங்குகின்ற அந்த பணத்தை அந்த பூஜை அறையில் வைத்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த பச்சை கற்பூரம், அதன் மீது வைத்ததுக்கப்புறம் எடுத்து செலவு செய்யும் பொழுது வீண் விரயங்கள், அதாவது வெட்டி செலவு, தேவையில்லாமல் ஏதாவது நம்ம பணத்தை இழப்போம், எங்கேயாவது மிஸ் பண்ணுவோம், இப்படியான விஷயங்கள் நடைபெறாமல் நல்ல வழியில் செலவாகுவதற்கு இது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும். அதே போல் வியாபாரம் தொழில் செய்கின்ற இடங்கள்லையுமே பணம் சேர்க்கின்ற அந்த கல்லாப்பெட்டியிலையுமே போட்டு வைங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பச்சை கற்பூரத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். பச்சை கற்பூரம் பெரும்பாலும் நம்ம எங்கே வச்சாலுமே அது காற்றில் கரையும் தன்மை இருக்கிறதுனால கரைஞ்சிரும். அப்படி கரையில் ரொம்ப நாள் ஆயிடுது, அதை நம்ம மாற்றணும்னா அதை எடுத்து நம்ம எரிப்போம் பார்த்தீங்களா, சூடத்தோடு எரிப்போமா, அதோடு சேர்த்து எரித்து விடலாம். அதை அப்படியே நம்ம தூக்கி தூர போட்டுறக்கூடாது. அது தூர போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த நேர்மறை ஆற்றல் அதில் சூழ்ந்திருக்கும். அதை நம்ம தூக்கி வெளியே போட்டதற்கு சமமாக இருக்கும். அதை என்ன பண்ணணும்னா, நம்ம பச்சை கற்பூரம் ஏற்றுவோம்ல, அதோடு சேர்த்து நம்ம அதை கொளுத்தும் பொழுது அது அப்படியே எரிந்து அது வீடு முழுக்க பரவும். அதே போல் நம்ம ஏலக்காய் கிராம்பு இதையுமே நம்ம பயன்படுத்துவோம். இப்படி ஏலக்காய் கிராம்பை நம்ம பெட்டியில் வைத்திருப்போம், பர்ஸில் வைத்திருப்போம், இப்படி எல்லா இடத்துலையுமே நம்ம வைத்திருப்போம். அதுவுமே ஒரு சிறிது காலங்கப்புறம் கொஞ்சம் பழசான மாதிரி இருக்கும். நம்ம அதை மாற்றுவோம். அதை என்ன பண்ணுவோம், பெரும்பாலும் ஒரு நீர்நிலைகள் இல்லைன்னா யாரும் கால்படாத இடத்துல நம்ம போட்டு விடுவோம். அது அப்படி பண்ணுவதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது வீட்டில் நெய்வேத்தியம் படைப்போம்ல இறைவன்களுக்கு, அப்படி படைக்கின்ற அந்த பொருட்களோடு சேர்த்து இதை நம்ம சமைத்து இறைவனுக்கு படைத்து விட்டு அதை நம்ம அப்படியே சாப்பிட்டு விடணும். எதனால் இதை பண்ணணும், பழசாயிருச்சு, அதை ஏன் நம்ம தூக்கி போடக்கூடாது, கால்படாத இடத்துல இப்படி போடணும்னா அப்படி தானே செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த உந்துதல் சக்தி, அந்த நேர்மறையான ஆற்றலானது அதில் அதிகமாக இருக்கும். அப்படி நம்ம அதை வெளியே தூக்கி போட்டோம்னா அதில் பூராமே அந்த சக்தி உள்ளது பூராமே வெளியே போயிடும். அதை நம்ம திரும்ப சமைத்து சாப்பிடும் பொழுது அது நமக்குள்ளே ஒரு பலன் ஏற்பட்ட மாதிரி தான். இது ஆன்மீக சாஸ்திரத்திலுமே ஒரு குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விஷயம். நம்பிக்கையோடு இதை நம்ம செய்து பார்க்கும் பொழுது அது பலனும் நமக்கு கிடைக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இது செய்ய முடியலை, அதை நீங்கள் பயன்படுத்தலை, சாப்பிடலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கிராம்பு, பட்டை, சோம்பு போன்ற இந்த ஏலக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பீரோவில் நம்ம வைத்திருக்க இடங்கள்லையுமே அதிகம் சேர்ந்துருச்சுன்னா அதை எடுத்து மிக்சியில் அரைச்சி அதை தண்ணீரில் கரைச்சி கூட நம்ம அப்படியே சும்மா வீடு முழுக்க தெளித்து விடலாம். இல்லைன்னா அதை கரைச்சி சாம்பிராணி தூவம் போடுவோம்ல, அதோடு சேர்த்து அப்படியுமே நம்ம செய்யலாம். எல்லா வகையிலேயுமே அது நல்ல ஒரு எனர்ஜியை கூடியது தான். அதை நம்ம தூர போடக்கூடாது. அதற்காக நம்ம இப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது பழசாயிரும். இதை என்ன பண்ணணும்னு சில பேருக்கு தெரியாது. அதற்காக இப்படி செய்வது. நம்ம இதை தூக்கி போடும்போது கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள லக்ஷ்மி கடாசமானது வெளியே செல்லும் அப்படின்னு ஒரு ஐதீகம். அதனால தான் இதை திரும்ப மறுசுழற்சி பண்ணி நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் வீட்டிற்குள்ளேயே அப்படின்னு சொல்வது. ஒருவேளை உங்கள் வீட்டு பணப்பெட்டியில் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பச்சை கற்பூரம் வைத்திருக்கிறீர்கள்னா, இருப்பினுமே பணம் சேரவில்லை என்றால் நீங்கள் இந்த 5 தவறுகளை செய்து வைத்திருந்தால் கொஞ்சம் மாற்றி தான் பாருங்களேன். நம்ம எல்லாம் பயன்படுத்துகிறோம், ஆனால் அதை தூக்கி நம்ம வெளியே போட்டுருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த பலன்கள் கூட நமக்கு கிடைக்காமல் போகலாம். அதனால் இதையுமே முயற்சி செய்து பாருங்கள். இதுவும் கூட நமக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும். நல்ல பலன் கிடைத்தால் லாபம் தானே. நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே நம்பிக்கையோடு செய்து பலனடைய வேண்டும் என்ற கருத்தோடு இந்த பதிவினையும் நிறைவு செய்து கொள்கிறேன். பொதுவாக பச்சை கற்பூரம் எல்லா இடத்துலையுமே பயன்படுத்துவது மிகவும் நல்லது. அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து செயல்படுங்க. அது கரையலை அப்படிங்கிற பட்சத்தில் கற்பூரத்தோடு போட்டு எரித்து விடுங்க. மற்றபடி ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் பொடி செய்து திரும்ப அதை சாம்பிராணி தூவம் காட்டுவதோ வீட்டிற்குள்ளேயே நம்ம அதை சும்மா தெளித்து விடுவது நல்லது. இதனால் கூட நம்ம இந்த தவறு செய்தனால கூட பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நமக்கு பண ஈர்ப்பு நடக்காமல் போகலாம். இதுவும் ஒரு காரணமாக அமையலாம். நம்பிக்கையுள்ளவர்கள் இதையுமே செய்து பாருங்கள். பல வழிகளில் பல வழிபாடு முறைகளை, பல பரிகாரங்களை செய்து கொண்டு தான் வரோம். நம்பிக்கையோடு நம்ம அதை முறைப்படி செய்யும் பொழுது தான் சில நேரங்களில் அது பலன் கிடைக்கும். அதனால் இதையுமே செய்து பாருங்கள். ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு அது கட்டாயம் பலன் கிடைக்கும்.
நம்பிக்கையுள்ளவர்கள் நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் கடைபிடித்து வாருங்கள். நல்லதே நடக்கும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.